இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அவர் தன்னுடைய திரைப்படங்களில் ஒரு முக்கியமான அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முற்போக்கான கருத்துக்களை எடுத்தார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்தில். அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். பாரதி ராஜா பற்றிய ஒரு அமைப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அவர் சமூக சீர்திருத்தங்கள் கொண்ட படங்களை இயக்கினார், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது, சரிங்களா? அதை வைத்து தான் நம்ம பார்க்கணும். ஐயாவை நேற்று அவருக்கு இறுதி மரியாதை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். உண்மையாலுமே இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜ் ஐயாவை பற்றி பேசும் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனிதர். ஆனால் நிறைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் கோல வச்சுருந்துருக்காங்க. யாருங்க? அந்த காலத்தில் நம்மளுடைய பீம் சிங்கோடைய காலத்திலிருந்து நிறைய இயக்குநர்கள், கங்கை அமரன், பாரதி ராஜா, பாலச்சந்தர், இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு காலம் வரைக்கும் நிறைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் குலைச்சிருக்காங்க. மகேந்திரன் மாதிரி சூப்பர் ஹிட், அதே மாதிரி ஆர் சுந்தரராஜன் ஐயா, நம்ம மணிவண்ணன், மணிரத்னம் சார், இவங்கள மாதிரி நிறைய பேர் கோல வச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நடிகருடைய கால் சீட் கிடைக்குது, படம் எடுக்கிறோம், ஓடுது, கமர்ஷியலா ஒரு கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் ஒவ்வொரு படத்திலும் சமூக சீர்திருத்தங்களை நம் முன் புகட்டி சென்று இருக்கிறார். இது ஜோதிடத்துல இதற்கான கிரகம்னு ஒண்ணு இருக்கா? ஆமா, இருக்கு. அதே மாதிரி ஜோதிடத்துல இதற்கான பாவம் இருக்கா? சர்வ நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஏன் அவரை பத்தி பேசும்போது எனக்கு கண் கலங்குது அப்படின்னா, என்னோட அப்பா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு விடவே மாட்டார். நான் பிறந்த மேட்டுப்பாளையத்துல தியேட்டர் இருந்துச்சு. அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தினசரி படம் ஓடும், 3 காட்சிகள் ஓடும். ஒரு 5 நாள் 10 நாள் ஒரு படம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆனா எங்க அப்பா எனக்கு சிறு வயசுல இருந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பாரதி ராஜாவுடைய படத்துக்கு மட்டும் என்னை அனுப்பி வச்சிருவார். நான் ரொம்ப விவரம் தெரிஞ்ச நாளுக்கு அப்புறம் கேட்குறேன், ஏன்ப்பா பாரதி ராஜா படத்துக்கு மட்டும் என்னை அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு. என் அப்பா என்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. எல்லா மனிதரை போல பிறந்தோம் இறந்தோம்னு அவர் வாழல. அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாது, ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அப்போது ஏன் உன்னுடைய அப்பா, அதாவது என்னுடைய அப்பா ஏன் பாரதி ராஜா படத்தை பார்க்க வச்சாரு அப்படிங்கிறது உனக்கு புரியும் தம்பி அப்படின்னு எங்க அப்பா என்கிட்ட சொன்னார். எனக்கு பக்கத்துல இருந்து என் அப்பா சொல்ற மாதிரி இன்னைக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. ஓகே, இங்கே உணர்ச்சி வசப்படுற வேண்டிய ஒரு நிர்பந்தம் எதுவும் இல்லை. சரி, பார்ப்போம். இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா ஐயா அவர்கள், அவர் பேரிலே பார்த்தீங்களா, புதுமையான புரட்சியை வித்திட்டவர், தூங்கிய தமிழனை தட்டி எழுப்பியவர் திரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அப்போ அவரு பேர்லயே பாரதி ராஜா அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய புனிதமான மனிதர் நினைச்சுப்பாரு. சரி, அவருடைய ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது, அதை பார்த்துக்கலாம். சரி, முதலில் அவருடைய படங்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு நான் கொடுத்துறேன். அவருடைய முதல் படம் 16 வயது நிலை படம். நான் பிறந்த வருஷம் அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த அளவு ஞாபகம் இல்லை. இதை ஒரு காலத்துல கிராமப்புறத்துல அந்த தூர்தர்ஷன்ல அந்த படத்தை முதல்ல பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதற்கு பிறகு அவருடைய அடுத்தடுத்த படங்கள்ல என்னை மிகவும் பாதித்த படம் வேதம் புரிது. அதுல அவர் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு உயர்ந்த சமுதாயத்தினுடைய ஒரு பையன் ஒரு ஒயிட் கிராஸ் பொண்ணை லவ் பண்ணுவார். அதுல ஒரு வசனம் வரும், பாலுங்கிறது உங்களுடைய பெயர்,
தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கிய பட்டமான்னு கேட்கும்போது சத்யராஜா எப்படின்னு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காரு. சாதி மதங்களுக்கு எதிரான எல்லாரும் எல்லாரும் எல்லாம் இங்கே ஒரே இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த படத்தை வேதம் புரிதில் அவர் சொன்னார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்துவும் முஸ்லிம் ஒரு கிறிஸ்துவமும் காதலிக்கிறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பார். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான படம். கருத்தம்மா நான் ரொம்ப 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 விரும்பி பார்த்த படம். அந்த கருத்தம்மா படம் வந்து பெண் சிசு கொலை, அதுல ஒரு வசனம் வச்சிருப்பாரு உள்ள, நீங்க நகரத்துல இருக்கிறீங்க, நகரத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணி இதுதான் பெண் குழந்தைன்னு சொல்லி நீங்க கொன்னா அது தப்பு இல்லை, நாங்க பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு கள்ளிப்பாலோ அல்லது நெல்லோ கொடுத்து கொன்னா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் பெரியார் தாசன் பேசியிருப்பார். சுந்தரராஜன் அப்படியே ஆடி போய் நிற்பார். அந்த மாதிரி பல சமுதாய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த புரட்சியாளர்னே அவர் வந்து சொல்லலாம். அவர் எந்த இடத்துலயுமே அந்த 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 சமூக சீர்திருத்தத்திலிருந்து ஒரு வெளியில போகவே இல்லை, அந்த லைன்லயே போயிருக்கிறார். நாங்கெல்லாம் ஜோதிடத்துல லக்ன புள்ளியை பத்தி பேசுவோம். லக்ன புள்ளியில இருந்து உங்களுடைய ஜாதகம் நூல் இலையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகரவே நகராது அப்படின்னு. அவர் அதுல இருந்து நகரவே கிடையாது. சரி அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி சீர், அந்த பாசம், அண்ணன் தங்கச்சி பாசத்தை பாசமலரை விட ஒரு மடங்கு மிஞ்சிய படம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிழக்கு சீமையில. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா அவர் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். சரி, அதற்கு அடுத்தது பசும்பொன். ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இறந்தா எப்படி இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறானோ அதே மாதிரி ஒரு பெண்ணும் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலான்னு அவர் எடுத்த படம். இப்படி அவருடைய கதைகளை சொல்லிட்டே போகலாம். முதல் மரியாதை படத்துல வந்து பாத்தீங்கன்னா வயதான ஒரு பெரியவருக்கும் 45-50 வயசான ஒரு பெரியவருக்கும் ஒரு 18-19 வயசான ஒரு பெண்ணுக்கும் இடையில காதல் எந்த வயசிலும் வரும் அப்படிங்கிறது சுட்டிக்காட்டின படம் முதல் மரியாதை. இப்படி ஐயாவுடைய படங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புரியுதுங்களா? அதுல முதல் மரியாதையில குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாதுலாம் வரி வைரமுத்து சார் எழுதிப்பார். சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க கொஞ்சம் மோசங்கிற ஒரு வரியெல்லாம் துணிச்சலா அப்ப வச்சாரு. இன்னைக்கு வைக்கிற மாதிரி தான் அந்த வரியெல்லாம் வைக்கவே விட மாட்டாங்க, சென்சார் கட் பண்ணிடும். ஆனா அன்றைய காலத்துல அவர் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராகவும் புரட்சியாளராகவும் இருந்திருக்கிறார். மிக ஒரு அற்புதமான பல விஷயங்களை அவர் வந்து செஞ்சிருக்கிறார். சரி, இப்பொழுது திரையில் நம்மளுடைய இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா ஐயாவுடைய ஜாதகம் வருது. 17/7/1941 பிறந்திருக்கிறாரு. நம்ம நேரம் இங்க சொல்ல வேண்டாம். என்னை விட மிகப்பெரிய ஜீனியஸ் தான் இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியும், கட்டம் தெரியும், பாருங்க. ஐயாவுடைய லக்னம் வந்து எனக்கு கிடைச்ச ஜாதகத்தின் அடிப்படையில அவர் வந்து லக்னம் வந்து கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், அங்கேயே வந்து சுக்கிரன், 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல சனி குரு, 12ஆம் இடத்துல புதன். சார் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பலன் எடுக்கும் போது நம்ம லக்னத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடாதுங்க சார், ராசிக்கும் சேர்த்து எடுக்கணும். முற்போக்கான கருத்துக்கள், முற்போக்கான கொள்கைகள், முற்போக்கான கருத்துக்கள். சார் இந்த வீடியோ பேசும்போது எனக்கு வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கும், தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய உள்ளத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா அவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால இந்த வீடியோவை வந்து நான் என்னுடைய சுய நினைவுல இந்த வீடியோ நான் வந்து பேசல. அவருடைய அழுத்தம், அந்த மன அழுத்தம், அவர் வந்து 84 வயசுல இறந்தாலுமே கூட அவர் விட்டு சென்ற கருத்துக்கெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஒரு ஊருக்கு ஒரு பஸ் வரல, எத்தனை பேர் பிரான்ச் மேனேஜர் போன் பண்ணி கேட்கிறோம். ஒரு பொதுவா ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேரை நீ வீதியில இறங்கி போராடுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கும் போதே நம்ம அதுக்கெல்லாம் யோசனை பண்றோம். ஆனா 35-40 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய புரட்சியான கருத்துக்களை எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு படத்துல கொல்லுங்க எஜமா கொல்லுங்க, இவங்களே இப்படித்தான்ங்கிற மாதிரி எல்லாம் வசனம் வச்சிருப்பாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு துணிச்சலான ஒரு விஷயம். பாரதி ராஜா ஐயாவை பத்தி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க தான் மணிவண்ணன் சார், சுந்தரராஜன் சார், மனோபாலா சார்,
ஓகேங்களா. நம்ம சித்ரா லட்சுமணன் சார், இன்னும் நம்ம சீமான் வரைக்கும், சீமான் அண்ணன் ஒர்க் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ஷூட் பண்ண போகணும் அப்படின்னா அந்த ஏரியால போனதுக்கு அப்புறம், இப்போ ஒரு படத்துக்கு இப்ப திருச்சியில காவேரி ஆறு ஓரமா ஒரு படம் ஷூட் பண்றாருன்னு வச்சுங்க, நம்மளுடைய ஐயா ஷூட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எழுதணுமா, யாரும் வீட்டுல இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் அவர்கள்ட்ட வேலை பார்த்த இயக்குனர்கள் சொன்னது. சரி, முதல்ல உள்ள அந்த செட்டுக்குள்ளார போட்டு எடுத்த சினிமாவே கிராம புகத்தில். நீங்க அந்த பழைய படத்துலலாம், மண் வாசனை படத்துலலாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மண் சேவருக்கு வந்து கட்டியிருப்பாங்க. ஒரு மண் சேவர்ல ஒரு அடி நீளத்துக்கு ஒரு லைன் இருக்கும், அதுக்கு அடுத்த அடி நீளத்துல இன்னொரு லைன் இருக்கும். நிறைய விஷயங்களை தெரியாமலே போயிடும் நமக்கு அவர் இல்லைன்னா. அதனாலதான் அவருடைய ஐயா சொல்வார், இப்படி 2 கையையும் உயர்த்தி என் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அழகான அந்த ஒரு வார்த்தை பேசுவார். ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் கதை சொல்லும். சரி, இப்ப பாருங்க, இவருடைய ஜாதகத்துல சூரியன் ஆட்சி கிடையாது, சுக்கிரன் ஆட்சி கிடையாது, ராகுக்கு எதுக்கு ஆட்சி பலம் கிடையாது, செவ்வாய் ஆட்சி இல்ல, சந்திரன் ஆட்சி இல்ல, சனி ஆட்சி இல்ல, குரு ஆட்சி இல்ல, புதன் மட்டும் ஆட்சி. 3ஆம் இடம் தான் முற்போக்கான கொள்கைகளுடைய இடம். சமூக சீர்திருத்தம், முற்போக்கு, இதெல்லாம் 3ஆம் பாவத்துல தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 3ஆம் இடமும் 3ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் இதை செய்யும். சரிங்களா. லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாவே வந்த கிரகம் யாரு? புதன். சந்திரனுக்கு 3வது இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் யாரு? புதன். அப்போ ராசிப்படியும் லக்னத்தின் படியும் புதன் ஒருவரே இந்த ஜாதகத்துல ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இவருடைய வாழ்நாள்ல இவர் எந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல பாரதி ராஜா ஐயா வந்து சென்னைக்கு வந்து சினிமால வாய்ப்பு கிடைக்காம பெட்ரோல் பங்க்லாம் வேலை செஞ்சிருக்கிறார். அவருடைய வரலாறுகளை போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அவருடைய முழு வரலாறு இங்க நம்ம எடுக்கல. ஜோதிடத்தின்படி அவர் ஏன் முற்போக்கான கருத்துக்களை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தார், அதை தான் பார்க்க போறோம். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் வந்து 1979 டு 86 வரைக்கும் அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் தசை நடந்துச்சு. இந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா அவர் தமிழ் சினிமால ஒரு டைரக்டருங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர்றார். ஆனா இந்த 86க்குள்ளார பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல திறம்படமான ஒரு படம் எடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல கேதுவுடன் அமைஞ்சிருக்கு. சரிங்களா. இந்த அமைப்பை வேற எந்த கிரகங்களும் சரிங்களா மெயினா பார்க்கல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி அவர் போய் குருவுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் கேது இணைவு. நீங்க இதுல இன்னொரு சித்தாந்தத்தையும் நம்ம பார்த்துருவோம். இந்த செவ்வாய் ஏன் வந்து அவருக்கு ஐயாவுக்கு வந்து யோகம் கொடுத்துச்சு செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துல நம்மளுடைய சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கு, சனி பகவான் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கு. சரிங்களா. அப்போ அவருக்கு அந்த செவ்வாய் திசையில அதற்கான தொடக்கத்தை கொடுத்துச்சு. அவர் ராஜயோகாதிபதி, எப்படியாவது அவரை முன்னேற்றி விடணும்னு குறிக்கோளோட புள்ளவர் செவ்வாய் கடகலக்கணத்துக்கு. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் கொடி கட்டி பறந்தது ராகு திசையில தான். ஒரு மனுஷன் ராகு திசையில இப்படி எல்லாம் ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய பாரதி ராஜா ஐயாவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். ராகு திசையில ஐயா பணம் கொட்டுன்னு கொட்டிச்சு. சரி, 1986 வருஷம், 4வது வருஷம் டு 85வது வருஷம் தான் முதல் மரியாதை படம் வருது. அதனுடைய கெயின் எல்லாம் அவருக்கு ராகு தேசையில சுய புத்தி தான் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த அத்தனை படமும் 2004 கண்களால் கைது செய்யும் வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியான ஹிட் கொடுத்துட்டே வந்தாரு. தாஜ்மஹால், கண்களால் கைது செய், முதல் மரியாதை, பசும் பொன், இப்படி பல தரப்பட்ட ஹிட் படம் எல்லாம் கொடுத்தது எல்லாமே இவருடைய ராகு திசையில தான். அப்ப ராகு திசையில ஒரு மிகப்பெரிய யோகத்தை இவர் சந்தித்தார். ஆனால் குரு திசை இவருக்கு அந்த அளவு யோகத்தை கொடுக்கல. அது ஏன்னு பார்ப்போம். சரிங்களா. சரி, இப்போ உங்களுக்கு கட்டம் நல்லா தெரியும். நான் கட்டத்துக்குள்ளார நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இவருடைய ஐயாவுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான். அதாவது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், புகழ், முன்னேற்றம், கீர்த்தி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 3ஆம் இடம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 3ஆம் இடத்துலதான் தகவல் தொடர்பு இருக்கு, ஐடி ஃபீல்டு இருக்கு. ஒரு விஷயத்த வெளியில கொண்டு போற விஷயமும் 3ஆம் இடத்துலதான் இருக்கு. ஏன்னா கால சக்கரத்துக்கு 3ஆம் அதிபதி தான் புதன்.
அப்போ அந்த 3ஆம் அதிபதியான புதன் வந்து எப்பவுமே தகவல்களை கடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அதற்கு முன்னாடி அவருடைய காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செட்டுக்குள்ளார சினிமா எடுத்தது, அதை செட்டுக்கு வெளியில கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சார். சரி, அதற்கு என்ன காரணம்? இந்த ராகுவுடைய அமைப்பு, ராகு திசையை நல்லா கவனிச்சு பாருங்க. ராகு கன்னி வீட்டுல, கன்னி புதன் கலைகளுக்கு உரிய கிரகம். ஓகேங்களா? ஆக ஒரு நிமிஷம். ராகு திசை வந்துச்சு. ராகு புதனுடைய வீட்டுல இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் ரெண்டு கிரகம் தான் எப்பவுமே கலைகளுக்கான அதிபதியான கிரகம். அப்போ இந்த கலைகளுக்குள்ளார ராகு உள்ள வந்தாருன்னா என்ன தருவார் அப்படின்னு சொல்லி, 3ஆம் இடம் ராகு கண்டிப்பா யோகத்தை தருவார். அந்த ராகு பாருங்க குருவின் பார்வையில இருக்கிறார். குருவின் பார்வையில இருக்கிறாரு. ராகுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி குருவின் பார்வையில இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இவருக்கு ராகு திசையில் கொடுத்துச்சு. அது மட்டும் காரணம் அல்ல, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், காலசக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலத்துல இருந்ததுனாலதான் ஒரு முற்போக்கான, சார் எப்படி வேணுமாலும் வாழலாங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு சார், இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய செவ்வாய் தசை படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 16 வயது நிலை படம்லாம் பாத்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஆனா முதல் மரியாதைலாம் பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்பவே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்த ஒரு பெண்ணை இவரு வீட்டுல அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எல்லாமே நம்மளுடைய பாரதி ராஜா ஐயா வந்து இயக்கியிருப்பார். சரி, அப்போ இவருக்கு லக்னத்திலேயே சுக்கிரன் அமர்ந்து, லக்னத்திலேயே சூரியன் அமர்ந்து, ராகு 3ஆம் இடத்துல இருந்து, 3ஆம் தான் இந்த திரைப்படம் திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது சின்ன திரையை வந்து 3ஆம் இடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராகு அந்த வீட்டுல உட்காந்துருக்கால, அது பெரிய திரையா மாறிடுச்சு. ஓகேங்களா? கேது சின்ன திரை, ராகு பெரிய திரை. அப்ப 3ஆம் இடங்கிறது சினிமா. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் காலசக்கரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம். இப்போ 3ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சினிமாவில் ஒரு புதுமை. புதன்னாவே புதுமை சார். எப்பவுமே நீங்க எத்தனை ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல மிதுனம் கன்னி ராசி லக்னமா பிறந்தாலோ அல்லது ஆயிலியம் கேட்டை ரேவதியில பிறந்தாலோ அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு புதுமை நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இவர் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு மனிதனாக இருந்தது காரணம், இந்த ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதி பாருங்க 10ல போய் நிஷ்பலம் அடிச்சிருக்கு. இவர் இறக்கும் போது பாத்தீங்கன்னா தனிமையில இருந்திருக்கிறாரு, யாருமே இவர் கிட்ட இல்லை. இப்ப ஐயாவுக்கு 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, இதுல இன்னொரு அமைப்பையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி, சந்திரனுக்கு 3ஆம் இடத்துலயும் அவரே புதனே ஆட்சி அடைஞ்சிருக்கிறார். அப்ப கலைகளால் 3ஆம் இடத்து பலன்களால் இவர் மேன்மை அடைய வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பது பொதுவான விதி. அந்த விதியின்படி ஐயா அவர்கள் சினிமா துறையில் தேர்ந்தெடுத்தார். அதே நேரத்துல சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை அவரை பேச வைத்ததும் இந்த புதனே. புதன் நினைச்சா ஒரு ஜாதகரை எந்த அளவும் உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்பதற்கு நம்முடைய பாரதி ராஜா ஐயா அவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் அவருடைய பையன் வந்து இறந்தார், அந்த ஒரு சப்ஜெக்டையும் பார்க்கலாம். கடக லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் யாருங்க? செவ்வாய். இந்த செவ்வாய் போய் பாருங்க யாரு வீட்டுல உட்காந்துருக்கிறாரு? குருவின் வீட்டுல உட்காந்துருக்கிறாரு. அந்த குரு லக்னத்துக்கு பாதகத்துல இருக்கிறார். ஆல்ரெடி செவ்வாய் கேது இணைவு, கேது ஒரு வீட்டுல இருந்தாவே அந்த வீட்டுல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு 3ல மறைஞ்சு லக்னத்துக்கும் பாதக ஸ்தானத்துல அமைஞ்ச ஒரே காரணத்துக்காக அவங்க பையனால அவர் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார். இந்த விஷயம் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசி, அவருடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ராசி வந்து மேச ராசின்னு போட்டாச்சு. அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரமே எவ்வளவு சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, இவர்களுடைய இறுதி வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனிமையா தான் இருக்கு. அதே மாதிரி லக்னத்துல சூரியன், லக்னாதிபதியாகவே சூரியன், இவர்களுடைய வாழ்க்கையும் இறுதி காலம் தனிமையாக தான் இருக்கு. இவரை வந்து இறுதி மரியாதை செய்த அந்த நாள் கூட ஒரு பிரச்சனையில இருந்து அந்த பிரச்சனை பேசி தீர்த்த பிறகுதான் ஐயாவை வந்து தகனம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஜாதகத்துல உங்களுக்கு நான் வந்து விளக்கியிருக்கேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில்
புதன் வலுத்திருந்தால் அவர்களிடம் நிச்சயமாக சமூக சீர்திருத்த கருத்துக்களும் அதே மாதிரி இந்த முற்போக்கான சிந்தனைகளும் நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் அந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். இந்த இந்தியாவில் மிக உயர்ந்த விருது வந்து பத்மஸ்ரீ விருது. ஐயா அவர்கள் பத்மஸ்ரீ விருது கொடுத்துட்டாங்க. ஐயா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த விருதை இலங்கையில தமிழக மீனவர்கள் பிரச்சனையால இலங்கைக்கும் நமக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அப்போது இலங்கையில போர் நடந்து இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கொன்னாங்க. என்னுடைய இரத்த சம்பந்தம் இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் பேசக்கூடிய மனிதர், என்னுடைய இனம் அங்கு அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் கொடுத்த விருதை நான் உடைக்கவா தூக்கி எறியவான்னு சொல்லி மேடையில பேசினார். யாருக்கு சார் வரும் இந்த துணிச்சல்? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு சமூக சீர்திருத்த கொள்கையோடையும் முற்போக்கான சிந்தனைகளோடையும் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வழிகாட்டுதல். மிகப்பெரிய ஒரு சாதனையெல்லாம் என்ன ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி சினிமாவோட தொடர்பு இல்லாதவங்க எல்லாம் கேட்கலாம். இது அவரை உண்மையாக நேசித்த நபர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து இருக்கிறார் அப்படின்னு. அவர் மட்டுமல்ல, அவருடைய உதவி இயக்குனர் அந்த மணிவண்ணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா எழுதியிருப்பார். அவங்களுடைய அந்த வழியில வந்த திரு கே பாக்கியராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள்ல வந்து சமூக சீர்திருத்த கொள்கையோட அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதற்கு காரணம் நீங்க இது நம்மள படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சமூக சீர்திருத்த கொள்கைகளை பாக்கியராஜ் எழுதுவதற்கு காரணம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவரை பற்றி இன்று நான் உங்ககிட்ட பேசுறதுக்கும் அவர் தான் காரணம். ஐயாவுடைய ஆன்மா இளைப்பாறட்டும். என்றும் உலகத் தமிழர்களுடைய மனதில் ஐயா அவர்கள் நீங்காத இடம் பிடிப்பார். புதன் நினைத்தால் ஒரு மனிதனை எந்த அளவிலும் உயர்த்தும் என்பது இந்த ஜாதகத்தின் வழியாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ராகு அதற்கு எந்த அளவு பக்கபலமாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.